வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் யாகசுந்தரம், சித்த மருத்துவர். 30 நாளில் முழு ஆரோக்கியம் அப்படிங்கிற தொடரில் ஒரு 30 மூலிகைகள், அதாவது நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கிற எளிய மூலிகைகள், அவற்றோட பயன்பாடு, அவற்றோட முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் நாள் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பிரண்டை. இது ஒரு கொடி வகை தாவரம். இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி நிலத்தில் பதிச்சு வச்சிங்க அப்படின்னாலே இது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இதிலேருந்து வேர் வந்துடுச்சு. இது அப்படியே உங்களுக்கு ஒரு புது தாவரமாக வந்துடும். ஸோ இந்த கிளை எங்கே தரையில் பட்டாலும் அந்த இடத்துலேருந்து வேர் அது ஒரு புது தாவரமாக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் முற்றிய கிளைகள். ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு இலை இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு பற்று கம்பி இருக்கும். இந்த பற்று கம்பி மூலமாக தான் மற்ற தாவரங்களையோ கம்பி வெளி இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி அது வளர்ந்து போயிட்டுருக்கும். அதுக்கடுத்து இதோட ஃப்ரூட்ஸ் இதோட ஃப்ளவர்ஸ், அதுக்கடுத்து இதோட கனிகள் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது. மருத்துவத்துக்கு நம்ம இந்த மாதிரி முத்திய கிளைகள் தண்டுகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் உணவுக்குன்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி இளம் தண்டுகள் இருக்குது இல்லைங்களா, இதுதான் பிறந்த தண்டுன்னு சொல்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும். இதில் காரல் கம்மியாக இருக்கும். டெண்டராக இருக்கிற இந்த பகுதியை மட்டும் நம்ம இப்படி அழகாக கிள்ளி எடுத்துக்கணும். இந்த பகுதியை மட்டும் தான் நம்ம உணவுக்கு அதிகமாக பயன்படுத்தணும். இந்த பிரண்டையோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளோட வயிறில் பசித்தீ இருக்கணும். பசித்தீ இருந்தது அப்படின்னா தான் நம்ம சாப்பிட்ற உணவு செமிக்கும், அப்சார்ப்ஷன் ஆகும். இப்போ நிறைய நம்ம பேக்கரி ஃபுட்ஸ், நேரம் தவறிய நேரத்தில் சாப்பிட்றது, அதிகமான எண்ணெய் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பசித்தீ மந்தமாயிருது. நேரத்துக்கு சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிட்றது ஃபுல் டைஜஷன் ஆகுதா, அப்சார்ப்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான ஒரு மூலிகை தான் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரண்டையை நம்ம சட்னியாகவோ துவையலாகவோ செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்ற உணவு முழுமையாக அப்சார்ப்ஷன் ஆகும். அப்சார்ப்ஷன் ஆகி அதில் இருக்கிற சத்துக்கள் உடம்புக்கு சேரும். ஸோ பிரண்டையை ரெண்டாவது அல்சர், பெரும்பாலான நம்ம நடுவயது நபர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வயிற்றுப்புண், குடல் புண், இந்த மாதிரி குடல் பகுதியில் அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவே காரலாச்சே, இது எப்படி நம்மளுக்கு புண்ணை சரி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தில் அல்சருக்காக, குடல் புண்ணுக்காக தயாரிக்கப்படுகின்ற உப்பு செந்தூரம் போன்ற மருந்துகளை அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பிரண்டையோட சாறு எடுத்து தான் அரைச்சி புடம் போட்டு பஸ்பமாக்குறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான மூலிகை. மூணாவது பார்த்திங்கன்னா, ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஹெமராய்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அடுத்தது மகளிருக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது நாள் பட அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி மினரல்ஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம போன்ஸோட கடினத்தன்மையை அதிகப்படுத்தும். போனை ரொம்ப வலுவாக்கும். முதுமை காலத்தில் வர்ற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு இந்த பிரண்டை ஒரு முக்கிய உணவாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா பவுடராக கிடைக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரண்டை வடகம் அப்படிங்கிற ஃபார்மில், டேப்லெட் ஃபார்மில் கிடைக்கும். அதை டெய்லியும் 2 வேளையை 2 சப்பி சாப்பிட்டோம்னா இப்போ நான் சொன்ன எல்லா எஃபெக்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. நம்மளுக்கு ஏஜ் ப்ராக்ரஸ் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, போனில் இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி மினரல்ஸோட அளவு குறைஞ்சிட்டே மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, சீக்கிரமாக உடையிற தன்மையில் இந்த போன்ஸ் மாறிடும். ஸோ அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது பிரண்டையை நம்ம உணவில் சேர்த்துட்டு வரோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற முக்கியமான மூலிகைகளோட பயனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.